Hi friends, this video is sponsored by BuyMoti mobile app. Hi friends, இன்றைக்கி ஜாவா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துப்போம். ஸோ அது வந்து அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெஸ்க்டாப்பில், அதாவது கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு பிடிஎஃப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபைல்ஸை வந்து சேவ் பண்ணி பிடிஎஃபாக வச்சுப்பாங்க. அதை எப்போனாலும் நம்ம ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு ஆக்ரோபேட் ரீடரில் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆக்ரோபேட் ரீடர் வந்துட்டு இந்த ஜாவாவில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மீடியா பிளேயர், நிறைய சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆன்டிவைரஸ், இது எல்லாமே வந்துட்டு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி நம்ம வெப் அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஆர்சிடிசி வெப்சைட், அதாவது இந்த ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த வெப்சைட்டுமே ஜாவாவை தான் வச்சு பண்ணியிருக்காங்க மெயினாக. அதுக்கப்புறம் பேங்கிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, மொபைல் அப்ளிகேஷன்ஸில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, எம்பெடட் சிஸ்டம்ஸ், அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டாக நிறைய பேர் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் அப்புறம் ஸ்மார்ட் கார்ட்ஸில், ரொபோட்டிக்ஸு, கேம்ஸ், இப்படி நிறைய விஷயங்களுக்கு ஜாவாவோட யூசேஜ் ரொம்பவே இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக வந்துட்டு பழைய இதில் நம்ம ஒரு சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் எப்படி எழுதலான்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஜாவாவில் முக்கியமான வேரியபிள்ஸும் டேட்டா டைப்ஸ் தான். இந்த ரெண்டும் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஸோ ஜாவாவுக்கு முக்கியமாக வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள்ஸ் பார்ப்போம். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு வேல்யூ வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது அதாவது கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் வேரி ஆகிக்கிட்டே, அதாவது மாறிக்கிட்டே, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடியது தான் நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ வேரியபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. லோக்கல் வேரியபிள், இன்ஸ்டன்ட் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ இந்த 3ஐயும் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் வைஸாக நம்ம பார்ப்போம், இல்லை சேம் ப்ரோக்ராமில் கூட பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சேம் ப்ரோக்ராமில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லோக்கல் வேரியபிள் அப்படின்னா நான் என்னன்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு மெத்தடுக்கு உள்ளாடி எழுதக்கூடியது லோக்கல் வேரியபிள். ஸோ மெத்தட் நம்ம இனி வரக்கூடிய சாப்டர்ஸில் பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு விஷுவலாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மெத்தடுக்கு உள்ளாடி எழுதக்கூடியது லோக்கல் வேரியபிள். சரிங்க? அதே மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸுக்கு உள்ளாடி எழுதுவோம், பட் மெத்தடுக்கு வெளியே, அதாவது ஃபஸ்ட்டு லோக்கலில் என்ன பார்த்தோம், மெத்தடுக்கு உள்ளாடி எழுதக்கூடியது லோக்கல் வேரியபிள். இங்கே வந்து மெத்தடுக்கு வெளியே எழுதுகிறோம், ஆனால் ஒரு கிளாஸுக்கு உள்ளாடி. இது வந்து இன்ஸ்டன்ட் வேரியபிள். ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து அதாவது இப்போ நம்ம ஒரு டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எங்கேனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் த்ரூ அவுட் த கிளாஸ். ஒரு கிளாஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மெத்தட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது கிளாஸ் லோட் ஆகும்போதே இந்த வேரியபிளுக்கு ஒரு மெமரி அலோகேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த வேரியபிளுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு மெமரி அலோகேட் ஆகிடும். மற்ற வேரியபிள்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் அலோகேட் ஆகும். ஸோ இதுதான் அந்த 3 டிஃப்ரென்ஸு. ஸோ இதோட ப்ரோக்ராம் வந்து நான் நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் லோக்கல் வேரியபிள், இன்ஸ்டன்ட் வேரியபிள் அண்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸோ அதை வச்சு 3ஐயும் கம்பைன் பண்ணி போடுற ஒரு ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் தனித்தனியாக போடுறேன். அப்போது உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.